ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு அழகான கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஊரு கூடி திருவிழா நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதே ஊரில் வந்து ரத்னம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள் தான் இருக்காரு. அவர்கிட்ட வந்து யாருமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரத்னம் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. இவர் கோச்சிக்கிட்டு போனதை கூட அவங்க பெருசாகவே எடுத்துக்கல. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர் பெரியவர் இன்னொருத்தர் இருக்காரு, செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பையன் வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2, அதாவது செல்வமுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க 2 பேர்கிட்டயுமே வந்துட்டு இந்த திருவிழா நல்லபடியா நடக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட பேசுறாங்க. இந்த செல்வராஜ் வந்து அதுக்கு என்ன சொல்வாருன்னா, நான் ஏதோ வெளியாள் மாதிரி என்கிட்ட இப்படி கேட்குறீங்க, நானும் இந்த ஊர்ல ஒருத்தன் தான். நல்லபடியா அடுத்த திங்களுக்குள்ள திருவிழா நடத்துறோம், காப்பு கட்டுறோம், எல்லாமே நல்லா அதாவது என்ன சொல்றது, நல்லாவே பயங்கரமா பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஆரம்பிக்குது. இப்போ கோவில்ல வந்துட்டு பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. அப்போ முத்து இருக்காருல, அவர் வந்துட்டு கீழே தெரு சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு இந்த பெயிண்ட் வேலையெல்லாம் பார்க்குறாரு. அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், வருஷம் உங்களால் தான் பெரிய தலைவலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். இதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செல்வராஜ் இருக்குல்ல, அவரோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப், செல்வராஜோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு தன்னோட தம்பி வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு மருமக பிரேமா இருக்காங்களா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பொண்ணு லீலா ஒன்று இருக்கு ஸ்ரீல், அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிளம்பு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை இப்போவும் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் என் தம்பிக்கிட்ட பேசாமே நீ இருக்க, என் தம்பி தான் அன்றைக்கி மன்னிப்பு கேட்டால அப்படின்னு சொல்ல முன்னே, இப்போ இவங்க ஹீரோயின், இவங்க தான் ஹீரோயின், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி அவர் வந்து எல்லாரும் முன்னாடியும் திட்டுவார், எல்லாம் பேசுவார், யாரும் இல்லாத தனியாக வந்து மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிச்சிடணுமா, நாங்கள் வந்துடணுமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லீலாவுக்கு வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்படுது. உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஹேலர் இருக்கும்ல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகுது. உடனே அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, செல்வராஜ் இருக்கார்ல, அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே ஃபேனெல்லாம் போட்டு விட்டு அந்த மூச்சு திணறல் இல்லாத மாதிரி பார்க்குறாரு. உடனே அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் இன்றைக்கி நம்ம எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லும்போது, உடனே பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ம புதுசாமா, சகஜமான விஷயம் தானே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவங்க செல்வராஜ் இருக்காருல, அவர் வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களா, ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ரூம் வந்து அந்த வீட்டில் பூட்டியே இருக்கும். அந்த பூட்டின ரூமையே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. இவங்க யார் பேசுகிறதையும் காதில் வாங்க மாட்டாங்கன்னே, அந்த ரூமை மட்டுமே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் செல்வராஜ் வருவார். அம்மா கிட்ட போய் என்ன சொல்வாருன்னா, அம்மா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விசேஷத்துக்கு போகிறோம், லீலா வந்து அவளுக்கு மூச்சு திணறலாம், அவளை நான் கூட்டு போகல, வீட்டில் தான் அவள் இருக்கா, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா போகும்போது கூட இதுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பூட்டின கதவையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முணங்கிக்கிட்டே போவார். இப்போ தான் வந்து முத்து இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுறா, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிகிட்டு இருப்பாருன்னா, அசோக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் ஏதோ ஒரு தேவை இருக்குது, அது வந்து ஒரு நல்லதுக்காக தான், எனக்கு பணம் தேவைப்படுது, அந்த கிரீடத்தை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அசோக்கிட்ட கேட்கவும், அசோக் என்ன பண்ணியிருப்பாரு, எடுத்து கொடுத்துருப்பாரு. அதாவது திருவிழாக்கு முன்னாடியே நான் திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் கொடுக்காமே இருப்பார். இதனால இப்போ கோவில் திருவிழா வரப்போதா, இப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பல பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது, அந்த காப்பு கட்டுறதுக்குள்ளே நான் எப்படியாவது ரெடி பண்ணி காசை கொடுத்து அந்த மீட்டியை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த முத்துவும் சொல்லுவார். பக்கம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரத்னத்தோட வீடை காட்டுறாங்க. ரத்னத்தோட வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப முடியாமல் அப்படியே இருக்காங்க. ஆனால் இறந்து போகாமல் அப்படியே ஒரு மாதிரி லாஸ்ட் இது இருக்கும்ல, அது மாதிரி ரொம்ப நாளாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்வாருன்னா, இவங்க செத்து போயிட்டா கூட போய் கோவில் அந்த மாதிரி நிற்கலாம் கொள்ளலாம், இப்போ இப்படியே இருக்கிறதுனால வந்துட்டு 3வது மனுஷன் மாதிரி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க பையன் இருக்கார்ல, அவர் வந்து ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்கும் டக்குன்னு இவர் என்ன சொல்வாருன்னா, என்னடா பண்ண சொல்கிறேன், என்ன இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறியா, நான் எவ்வளோ மான மரியாதையோடு இருந்தேன், இந்த அம்மா ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கு, நீ என்னன்னா வேறு சாதி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்னை எப்படி பார்க்குறானுங்க தெரியுமா, அந்த அவமானம்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இன்னும் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லா வந்து விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. உடனே அவங்க மருமக இருக்காங்களா, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை கூட அவங்க கையிலேருந்து வாங்கி குடிக்க மாட்டாராம். அதனால் அப்படியே போட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இது தெரிஞ்ச உடனே அவர் மகன் இருக்கார்ல, அவர் வருத்தப்படுறாரு. உடனே பொண்டாட்டி கொண்டு வந்த தண்ணியை வந்து வாங்கி அவர் குடிச்சிட்டு அவரும் இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே வந்துட்டு அன்புன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சுய உதவிக்குழுன்னு இருக்கும்ல, அதுக்காக அந்த வசூல் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்துட்டு இதை பற்றியே பேசுவாங்க. அதாவது இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இன்னும் இறந்து போகாமல் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டே கிடக்குறாங்கல்ல, அதை பற்றி தான் ஒரு எல்லாரும் பேச்சாவே இருக்கும். எல்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் ஒருத்தவங்க இருந்தாங்க, ரொம்ப நாள் அவங்க இழுத்துக்கிட்டே கிடந்தாங்க, அதுக்கப்புறம் பூசாரியை கொண்டு வந்து பார்க்க சொல்லும் போது அவர் தான் சொன்னார், அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், அதை கொண்டு வந்து விரட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இறந்தே போனாங்க, அதை மாதிரி தான் இவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மாறி மாறி ஒருத்தர் ஒவ்வொன்று கதை கட்டிட்டு இருப்பாங்க. இருக்க சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரத்னத்தோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா உழைக்கிறவங்க, அதாவது விவசாயம் அப்படி இப்படின்னு பார்த்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தவங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் அப்படி, அதனால தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த
உயிர் வந்து இழுத்துட்டு இருக்கு, மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. இங்கே வந்து காட்டுறாங்க இப்போ லீலா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி சுவாதி கூட வந்து வெளியே போயிட்டு வராங்க. வந்ததோடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் மூச்சுத்திணறல் ஏற்படுதா. உடனே அவங்க சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஹேலர் இருக்கும்ல அதை எடுத்து லீலாட்ட கொடுக்கவும் அவங்களும் அவங்க வந்து பாட்டி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதை கொடுக்குறாங்க. அவங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மூச்சுத்திணறல் வந்துருச்சா. இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இப்படி ஒரு கெட்ட நாற்றம் அடிக்குது, எங்கேருந்து இந்த கெட்ட நாற்றம் வருதுன்னு தெரியல, அந்த பூட்டின ரூம்குள்ளேருந்து தான் அந்த கெட்ட வாடை வருதுன்னு நினைக்கிறேன், அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவோம். அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, பல வருஷமாக அந்த ரூம் வந்து பூட்டியே தான் இருக்குது, அந்த ரூமோட சாவி எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ லீலா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ரூமை திறக்கிறீங்களா அதை பூட்டை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்பாவும் இப்போ அவர் ஆளை அனுப்பிடுவார். அந்த ஆள் வந்துட்டு அந்த பூட்டை உடைக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, பூட்டை உடைக்காதீங்கன்னு அது பக்கம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும். இவங்க பாட்டுக்கு யாரும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. கதவை திறந்து பார்க்கும்போது உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலி தான் செத்து போயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாக இருக்குமா. உடனே அதை எடுத்து அவர் வந்து இப்போ அவர் பார்த்தீங்களா அவர் அதை க்ளீன் பண்ணி விட்டுருவாரு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசல் அவரோட தலை இடிச்சு அங்கிருந்து அவருக்கு கொஞ்சம் பிளட் வந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போவே சொன்னேன் கதவை திறக்காதீங்கன்னு, கேட்டிங்களா என் பேச்சன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த கிரீடத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னார்ல முத்து, ஆனால் இப்போவும் கொடுக்காம இருக்கிறதுனால அசோக் வந்து இப்போ ரொம்பவே கோவப்படுறாரு. இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அசோக் வந்து கோவப்படுறாரு. உங்கள் வீட்டில் இல்லாத பணமா, ஊரில் உள்ள பணம் எல்லாம் மொத்தமாக உங்கள் வீட்டில் தான் இருக்குது, நீ என்னன்னா நாள் கணக்கை இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன், இங்கே பாரு திருவிழாக்குள்ளே அது வரலன்னு வையன், நாளைக்கெல்லாம் அங்கே நின்றுட்டு என்னால் அவமானப்பட முடியாது, நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி உன்னை சொல்லிடுவேன், அதுக்குள்ளே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கோவப்பட்டு மிரட்டிட்டும் போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை காட்டுறாங்க, செல்வராஜ் வீட்டு தான். அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அலங்கோலமாக இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வருது. வீடு மாதிரியா வச்சிருக்கீங்க, இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதோட வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ சாப்பாடு எடுத்து பரிமாற ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறது இவங்க காதலே வாங்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு கடமை கண்ணியன்ற மாதிரி, அதாவது அவங்க பாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தட்டோடு தூக்கி அப்படியே வீசுவார். அது வந்து அந்த வீட்டு ரூமில் ஒரு ரூம் பூட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரும்பவும் அந்த ரூமை பூட்டி வச்சாச்சு. திரும்ப அந்த கதவுல போய் டம்மால்னு இடிக்கவும் இப்போ லீலா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்னாச்சுமா என்ன சத்தம்னு கேட்டு கீழே இறங்கி வருவாங்க. அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரியான கோவம் வந்துடும் இவருக்கு. படார்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட கணத்தில் ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாரு. அவன் அடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு லீலாக்கு சரியான கோவம் வந்துடும். எதுக்குப்பா இப்போ அம்மா அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோவமாக இருக்கேன், பேசாமல் போயிருன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். கோவமாக இருந்தீங்கன்னா வீட்டு பொம்பளைங்களை அடித்தா மட்டும் எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாயா பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு படாருன்னு அவங்களுக்கு ஒரு அறையை ஓங்கி போட்டுருவாரு. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லீலா இருக்காங்களா, அவங்க வந்து கோவப்பட்டுட்டு மாடிக்கீரை அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அம்மா வந்துட்டு திட்டுறாங்க அப்பாவை, இந்த மாதிரி வயசுக்கு வந்து பொண்ணு கை நீட்டி அடிக்கிறீங்க, அவளே உடம்பு சரியில்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு முத்து வந்து வீட்டுக்கு வராரு. சோறெல்லாம் செதறி கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் பிரேமா இருக்காங்களா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு அவர் போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவர் பாட்டுக்கு இவர் போயிடுறாரு. உடனே பாட்டி திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன் அந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன், யாராவது கேட்டிங்களா, அதுலேருந்து தான் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக இப்போ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அப்பா அதாவது ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையை அடிச்சிட்டார்ல, அதனால் அந்த பொண்ணை போய் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி பொண்ணை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே ரூம் கதவை திறந்து பார்த்தா லீலா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே அந்த இடத்துல அவங்க பாட்டுக்கு தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இவ்வளோ சீக்கிரம் இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாலுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்றுடுவாங்க. அப்படியே அவங்க உறைஞ்சு போய் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இப்போ நியூஸ் தெரிஞ்சிடும். உடனே அவங்க அண்ணன் முத்தலாம் இருக்காருல்ல, அவரெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தகவல் சொல்லி இப்போ எல்லாரும் வருவாங்க. அவங்க அதாவது ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் 2-3 பேர் வருவாங்க. அப்போ வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்பா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து இருக்காருல்ல ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவாரு. இவரோட ஃப்ரெண்டு அந்த அசோக்கும் இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவங்க 2 பேருமே அந்த சக்தியும் அசோக்கும் 2 பேருமே வந்துட்டு அவங்க அதாவது தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களை கொண்டு வந்து இப்போ ஹாலில் படுக்க வைக்கிறாங்க. முத்து ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா அந்த லீலாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே என்ன சொல்றது பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. பேர் அதாவது அப்பாவோட சேர்த்து இப்போ 4 பேர் தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பேசாமல் போலீஸ்க்கு சொல்லுவோமான்னு சொல்லும்போது, வேண்டாம் அவங்க போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைய அந்த மாதிரி நம்மளே பண்ணலாமா, அதெல்லாம் வேண்டியதில்லை, நம்ம யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ரகசியமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதெல்லாம் அந்த செல்வராஜ் இருக்காருல்ல அவருக்கும் இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, நம்ம அடிச்சதுனால இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பண்ணுங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. வந்துட்டு இப்போ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த ஊர் டாக்டரை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவரே கண் கலங்குறாரு. 5 வயசாக இருக்கும்போது அவளுக்கு பாதி உயிரில் கூட்டு வந்தீங்க, அப்படி ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர் ரொம்ப மூச்சு சிரமப்படாமல் கூட்டு வந்தீங்க, அந்த டைமில் அவளை காப்பாற்றி அப்படியே அவர் வந்து பொழைச்சி
வந்தவ இப்போ பேசி பேசி அவளை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வருத்தப்படும் போது இப்போ அதெல்லாம் விட இப்போ என்ன பண்ணலான்ற அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்கவும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்கவும் அவர் என்ன சொல்வார்னா பேசாமல் ஒன்று பண்ணுங்க, லீலாக்கு தான் வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சுல, அதனால் அது அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி மூச்சுத்திணறல் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், அவங்க வந்து பார்த்துட்டு இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதோட உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ அசோக் இருக்காரில் அவரும் என்ன பண்ணுவாருன்னா அந்த மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவார். ஆம்புலன்ஸும் வந்து இவங்க வந்து மூச்சுத்திணறலால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாவங்களும் போயிடுறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாருக்கும் விஷயமே தெரிஞ்சவர், அதாவது அவங்க இறந்துட்டாங்க, இப்போ தான் இறந்த மாதிரி புதுசாக அவங்க வீட்டில் உள்ளவங்களே ட்ராமா போட்டுக்கிட்டு, ஏன்னா வெளியே தெரிய வேணான்றதுக்காக ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ தான் எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்ச மாதிரி அவங்க அலறவும் அக்கம் பக்கத்துலேருந்து இப்போ தான் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இதோட வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்கும்ல, அந்த சடங்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்கள வந்து ஹாலில் வந்துட்டு ஒரு மாதிரி படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, வாசலில் அந்த இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இறுதி சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா வேலையும் பண்ண சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. இவங்க வந்துட்டு சனிக்கிழமை எதுவுமா இறந்து போயிருக்கா, அது மட்டும் இல்லாமல் சனி பொண்ணும் தனியாக போகாது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதனால ஒரு கோழியை வாங்கி விட்டுருங்க அப்படி இப்படின்ற மாதிரி சில பேர் பேச ஆரம்பிக்கவும் அந்த மாதிரியும் செய்கிறாங்க. இதில் வந்துட்டு லீலாவோட தாய்மாமா இருக்காருல்ல, அவர் வராரு, நீ ரொம்ப ரோஷக்காரி தான், கடைசி வரைக்கும் இந்த மாமா கிட்ட பேசாமே போயிட்டில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாரு. இப்போ எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா அடக்கம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்து என்ன சொல்கிறாரு, 2 மணிக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கன்னி பொண்ணு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கு, இன்னும் வாழ வேண்டிய வயசு தானே, அதெல்லாம் இறந்து போனனால அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லவும் சரி 6 மணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிக்கு இப்போ வந்து அழகாக அந்த வேலையெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்களா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று திரும்ப பேச ஆரம்பிச்சிடறாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, திடீர்னு இப்படி போயிட்டாலே என்ன சரி, இந்த நோய் மோசமான நோய், வந்தால் திடீர்னு மூச்சுத்திணறல் வந்துடும், இருந்தால் இருக்கும், இல்லாட்டி உடனே போயிடுற மாதிரி இருக்கும், இது வேற குளிர்காலம்ல, அதனால தான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்கவுங்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சாயங்காலம் 6 மணி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 பேர் வந்து அந்த லீலாவோட உடம்பு வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. தூக்கும் போது பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல, பயங்கர வெயிட்டாக இருக்குது. தூக்கி பார்க்குறாங்க, சுத்தமாக அவங்களால முடியல. அதோட அவ்வளோ முயற்சி முக்கி தூக்கி ஒரு இன்ச்சு தான் நகருது. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து ஆட ஆரம்பிச்சது. ஆடினதை பார்த்தோன்னே எல்லாரும் அப்படியே போட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. புண்ணியம் இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வேகமாக வந்து லீலா இருக்காங்களா அவங்க மூக்கு கிட்ட கையை வச்சு பார்ப்பாரு. பார்க்கும்போது அந்த மூச்சு இருக்காது. உடனே அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்கள் வந்து ஆடிக்கிட்டே போய் தூக்கிட்டு அதை வந்து ஆடுதுன்னு கதை இருக்கிறீங்களா, ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதட்டுவார். அப்படின்னா வந்துட்டு திரும்ப இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உண்மையை தான் சொல்கிறோம், அந்த உடம்புக்கு வந்து ஆடிச்சு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க செல்வராஜுக்கு இன்னும் கொஞ்சம் அழுகையாக வரும், ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாரு. அதோட இன்னொரு 4 பேர், இப்போ 4 பேர் போனாங்க, இன்னொரு 4 பேர் போய் ஒன்றா போய் சேர்ந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ தூக்க போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா லீலாவோட உடம்பு எந்திரிச்சு உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தடிச்சிட்டு எல்லாம் இப்போ வெளியே ஓடி வந்துடுவாங்க. அப்படியே வேகமாக பயத்திலே ஓடி வந்துடுவாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு லீலா கிட்ட போகாமல் அவங்க அம்மா இருக்காங்க பாருங்கள், பிரேமாவோட அம்மா, அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஊர் பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த வீட்டு முன்னாடி நின்று என்ன பேசுவாங்கன்னா, இந்த திருவிழா நேரத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து செல்வராஜுக்கு வந்து ஆறுதலாக இருக்கணும், யாரும் வீட்டுக்கெலாம் போயிடாதீங்க, எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே இங்கேயே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அசோக் இருக்காருல, அவர் போயிட்டு திரும்ப முத்துக்கிட்ட கேட்பார், கிரீடம் கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, அதை பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. நேற்று இப்போ வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் சோறெல்லாம் செதறி கடந்திருக்கோம்ல, அப்போ உங்கள் ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பார்ல, அப்போ இவர் ஒரு பையோடு தான் வந்திருப்பாரு. அந்த பையில தான் அந்த கிரீடம் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த பூட்டின ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமை திறந்து அந்த ரூமுக்குள்ளேயே போயிட்டு அந்த கிரீடத்தை வச்சுட்டு வந்திருப்பாரு. இது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கலன்னு ஊருக்காரங்களும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. அவள் வந்து சின்ன வயசில் இறந்து போயிருக்கா, அவளுக்கு எதுவும் ஆசை இருந்துச்சோ என்ன ஆசை இருந்துச்சோ தெரியலையே, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. எங்கள் ஊரில் கூட இப்படிலாம் நடந்துச்சு, ஒரு வாயுமயமாக இருக்கவங்க வந்து இறந்து போனாங்க, அவங்க வந்துட்டு தூக்கவே முடியல, அதுக்கப்புறம் பிரசவமானதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து தூக்கிட்டு போனோம் அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் எல்லாம் கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சில பேர் வந்து கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா, லீலாவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்மளே பேசிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, சாமியாரை வர சொல்லுங்கன்னு சொல்லவும் அங்கே உள்ள சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் சாமியார்னு சொன்னால் அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோன்னு கேட்கவும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீ பேசாமல் இரு, சாமியாரை வர சொல்லுங்கன்னு சொல்லவும் இப்போ சாமியாரும் வந்துருவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாமியார் வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு வந்து அந்த குங்குமம் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு உலக்க ஒன்று இருக்கும், அதை எடுக்க தான் போவார், தடுமாறி கீழே விழுந்துருவார். அதோடு இப்போ அவருக்கே பயம் வந்துடும், ஆவி தான் ஏதோ பண்ணுது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விழுந்தடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். இருக்காருல மாணிக்கன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது கீழ்ஸா அந்த மாதிரி அவர் வந்துட்டு அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை போய் லீலா போய் பாருன்னு சொல்லும் போது அவர் வந்து தயங்குவார். ஏன்னா இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்கல்ல, எப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு யோசிக்கிறியா, நாங்கள் சுடுகாட்டுக்கு போவோம்ல அந்த மாதிரி நினச்சிட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி லீலா வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறா, அதை சொல்லாமல் அதாவது உங்களுக்கு அதை புரிய வைக்காமல் சொல்லி காட்டாமல் அவள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதனால அந்த மாதிரி முடிஞ்சால் மட்டும்தான் அவள் வந்து வெளியே போவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க எந்திரிச்சு
இல்லாதவங்க எந்திரிச்சு உட்காந்து அவங்களாவே இருக்காங்க. அந்த லீலா பொண்ணு வேறு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கு. உடனே இப்போ என்ன பண்ண தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அரண்டு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. யாருமே அவங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரேமா இருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதாவது அண்ணன் ஒய்ஃப் அண்ணி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம ஊர்க்காரவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடுவோம். லீலா வந்துட்டு அவள் மூச்சு திணறி இறந்து போல, அவளாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இறந்து போயிட்டா அப்படின்றத உண்மையை சொல்லிடுவோம். அவள் வீம்புக்காரி, அதுக்காக கூட இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், இப்போ அவர் வீட்டுக்காரர் என்ன சொல்வாருன்னா, அது எப்படி இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ போய் அந்த விஷயத்த சொன்னால் அது சரிப்பட்டு வருமான்ற மாதிரி அவர் யோசிப்பார். பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இப்போ அந்த டாக்டர் வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, லீலா வந்துட்டு மூச்சு திணறி இறந்து போல, இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன இப்படி சொல்லி ஏமாத்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் ஃபுல்லாக அதே ஒரு பேச்சாக இருக்குது. அப்போ அந்த ரத்னம் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஊர் தலைவர் செல்வராஜ் எவ்வளோ உங்கள் ஊர் தலைவராக இருக்கார், எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு, இப்படி தான் ஏமாத்துறதா, ஊர் தலைவருக்கு இதான் அழகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நேரத்தில் இப்படியும் பேசிகிட்டு இருப்பார். கூட அவருக்கு இப்போ கோவம் வரல, அவருக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போனதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் படுற பொண்ணு கிடையாது, நான் சொல்ல தாங்காமல் நான் அதனால தான் அவள் வந்து மனசு உடஞ்சி போயிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அவர் வருத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரா. இதெல்லாம் சொல்லி இப்போ பிரோஜனம் இல்லை, பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்தி இல்லை அடுத்ததை இப்போ பார்ப்போம், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் சமாதானப்படுத்துவாங்க. அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் எந்திரிச்சு வந்திருந்த லீலாவோட உடம்பு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இந்த எப்படி இறந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் தெரியுது பார்த்தீங்களா. அப்போ திரும்பவும் படுத்த உடனே இப்போ எல்லாரும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது, அப்போ இந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு வந்து வீம்பா இருந்துச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் விஷயம் தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்துருவாங்கல்ல, போலீஸாக அவங்க கான்ஸ்டபிள்லாம் கூட்டிகிட்டு இப்போ வந்து லீலாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்தவர் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்டலாம் வந்து பயங்கரமாக மிரட்டுறாரு. ஒரு சம்பவம் நடந்தால் உடனே வந்து போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி விடுறாரு. தூக்கிட்டு வாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஊர் பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அப்போ தான் அந்த பிசி வந்து என்ன சொல்வாருன்னா, லீலாவோட உடம்பு வந்து எல்லாரும் தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்களா, தூக்கவே முடியலையா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வராரு. அவர் கையை தூக்குறாரு, கட்டில் வந்து லேசாக தான் இருக்குது. ஏன்னா நான் தூக்குனா லேசாக தானே இருக்குது, நான் கதை அளக்குறீங்களா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்படியே அந்த லீலா அந்த பொண்ணோட ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அந்த துண்டு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி இப்போ தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது திரும்ப 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. கொஞ்சம் கூட அசைக்க முடியல, திரும்பவும் அதே மாதிரி வெயிட்டாக இருக்குது, இவங்களால தூக்கவே முடியல. திரும்பவும் ரொம்ப போராடி தூக்குறாங்க. அப்படி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டிலோட கால் உடஞ்சி கீழே விழுந்துருது. இதில் தூக்க வந்தவங்களுக்குலாம் சரியான அடிபட்டுருது. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் வலிக்கிட்டு போய் சறுக்குன்னு போய் அந்த செவுரு இருக்கும்போதே செவரில் போய் நின்றுக்குது, செங்குத்தாக நின்றுக்குது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் லீலாவோட உடம்பு வேறு அப்படியே நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான், எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோழி வேற கூட்டு வந்து வச்சிருந்தாங்களா, அந்த கோழி வேற ஒரு பக்கம் ஓடி போயிடுச்சு, கட்டை ஊற்றிட்டு ஓடி போகவும். இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா லீலா வந்து ஏதோ சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா, அவள் அதை சொல்லாமல் போக மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க, அந்த கோழியை பிடிச்சிருங்க, அதை நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும், இல்லை அப்படின்னா ஊருக்குள்ளே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லவும் அந்த கோழியை தேடி தேடி ஓடினவங்க தான் மிச்சம். விடிஞ்சே போயிருது, கோழியும் கண்டுபிடிச்ச பாடம் இல்லை. வந்து என்ன சொல்வாருன்னா, லீலாவோட வீட்டுக்குள்ளே வந்து வேற யாரும் உள்ளே வராமல் அந்த ரூம்குள்ளெல்லாம் போகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இதான் அந்த கிரைம் ஸ்பாட்டில், அதனால அப்படி சொல்லுவார். இதை கேட்டு அசோக் வந்து முத்துக்கிட்ட என்ன சொல்வார்னா, நம்ம கோவிலோட நகையை எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணோம்ல, அதனால ஆத்தா தான் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே இருக்கும்போது முத்து கொஞ்சம் கூட அதெல்லாம் காதல் வாங்கிக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரத்னத்தோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உடம்பு முடியாமல் தானே படுத்தே இருந்தாங்க. கூப்பிட்டு பார்ப்பாங்க, யாருமே வரலன்றவொன்னே அவங்களாம் இப்போ தட்டு மாதிரி எந்திரிச்சு வந்து பார்த்தா உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வீடு வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அப்போ தான் அவங்களுக்கு விஷயம் தெரியுது, இவங்க இறந்து போய் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. 24 மணி நேரம் ஆகுது, இந்த மாதிரி வச்சிருக்கீங்களே, போய் அந்த கோவில் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, அதில் பூ சுற்றி வைங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாருமே செய்கிறாங்க. இந்த மாதிரி குங்குமத்தெல்லாம் கரைச்சிக்கிட்டு இருப்பாங்களா, கரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசலில் போட்டிருக்காங்களா பந்தல், அது வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. யார் தலையிலனா அந்த லீலாவோட அப்பா இருக்கார்ல, அவர் தலையிலேயே அது வந்து விழுந்துருது. அதை இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா அடிபட்டுறது. உடனே தலையில் கட்டு போட்டுறாரு. போட்டவர் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே எந்திரிச்சு வந்து பொண்ணை பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாரு. ஒரு நாள் வந்துட்டு இவர் என்ன நடந்திருக்குன்னா, ரத்தனம் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு லீலா வந்துட்டு யாரோ ஒரு பையன் கூட பேசுகிறத பார்த்தேன், நின்று பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. யார்கிட்டனா லீலாவோட அப்பா கிட்ட சொல்வார், நானும் நீங்களும் வந்து பகையாளி தான், ஆனால் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே இதை சேர்ந்தவங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுனா அது எங்களுக்கும் ஒரு அவமானம் தானே, அதனால் பொண்ணை கண்டிச்சு வைங்க, நல்ல வேலை நான் பார்க்கும்போது எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவர் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாருல, அவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா உள்ளே எந்திரிச்சு வந்துடுறாரு. வந்துட்டு அதை இவர் ஏற்றி விட்டார்ல, இந்த விஷயங்கள் தெரிஞ்சு தான் லீலாவோட அப்பா வந்து அன்னைக்கு கோவமாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. அன்றைக்கி தான் அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லும்போது வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அறை, அவங்க பொண்ணுக்கு ஒரு அறை, 4க்கு ஒரு அறையை பிரித்து கொடுத்துருப்பாரு. இந்த விஷயத்தை இதனால தான் இவரால் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு தெரியும், நம்ம சொன்னதுனால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேராக அவர் எந்திரிச்சு வந்து லீலாவை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. என்னை மன்னிச்சிருமா, நீ அந்த பையன்கிட்ட சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்த, நான் தான் வந்து இந்த மாதிரிலாம் போய் சொல்லி உன்னை மாட்டி விட்டுட்டேன், அது என்னோட தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அந்த பொண்ணை காலை பிடிச்சி அழுதுட்டு இருப்பாரு. இப்போ வெளியே வந்து நிற்கிறாங்கல்ல இந்த அசோக், அவங்கலாம் சேர்ந்து எல்லாம் பேசுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, நம்ம இந்த மாதிரி
மாதிரி கிரீடத்தை எடுத்துருக்கக்கூடாது, அதனால தான் வந்து கிரீடத்தை எடுத்து எதுவும் நம்மளால் பண்ண முடியல, அந்த கிரீடத்தை எடுத்தவனோட வீட்டில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் வந்து இப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஸோ போகும்போது தனியாக போகாமல் யாரையும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அந்த மாதிரி பிளானு, அதாவது சனி பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதில் தான் அவள் பிளான் பண்ணுறா, ஒரு வேளை நம்மளா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசோக் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி கவலைப்பட்டு இருப்பாரு. இதை வச்சு ஒரு பெரிய பொருளையை கிளப்பி விட்டுறாங்க. இப்போ இவருக்கு தான் அடிபட்டிருக்கல, அடிப்பட்டவரை தான் கூட்டு போக போகிறாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா கட்டில் தூக்குனவருக்கு கூட தான் அடிபட்டுச்சு, இப்போ அவங்கள கூட்டு போக போகிறாங்களா, எதுக்காக எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவோட அம்மா இருக்காங்களா அவங்க வர சொல்லுவாங்க. இப்போ இந்த சோமு இருக்கார்ல, சோமு வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் பின்னாடி வந்து தொடுவார், தொட்டோன்னு பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நான் எதுவும் பண்ணல, நான் லீலா எதுவும் பண்ணல, அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இதுலேயே தெரியுது நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, வந்து சொல்லுன்னு சொன்னோன்னே ஊர் முன்னாடி வந்துட்டு இப்போ அவங்கவுங்க செஞ்ச உண்மையை சொல்கிற மாதிரி இவர் என்ன சொல்வாருன்னா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் லீலாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், எத்தனையோ தடவை அவளுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன், அவள் அதை ஏற்றுக்கவே இல்லை, ஒரு தடவை அவள் வந்துட்டு இருக்கும்போது அவள் கையை பிடிச்சி நான் இழுத்துட்டேன், அப்பவும் அவள் என்னை பயங்கரமாக திட்டி விட்டு போயிட்டா, அன்னைக்கு தான் வந்துட்டு இவர் வந்து பார்த்து, அதாவது இன்னொரு ஆள் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு, அவளுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த சுவாதி இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன் இவன் இந்த செல்வம் செய்கிற விஷயத்த வீட்டில் சொல்லிடலான்னு, ஆனால் லீலா தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து இவர் அடின்னு போட்டு அடிச்சுட்டு அழுதுகிட்டே நிற்பாங்க. நம்மளா இருக்காருல, அவராக வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராணி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சில்லற காரணத்துக்காகலாம் வந்துட்டு இந்த மாதிரி லீலா இந்த மாதிரி முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது, அவள் வீம்புக்காரி, அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு கால் வருது. அதில் வந்து என்னன்னா, இப்போ லீலா வந்து கடைசியாக ஒரு கால் வந்து பேசியிருக்காங்க, அந்த நம்பரில் தான் அவங்க கடைசியாக பேசின கால், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அது ஸ்விட்ச் ஆஃப் வருதுன்னு சொல்லும்போது அந்த நம்பரோட யாரோட ஐடி, அது யார் என்ன அப்படின்றத எனக்கு டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் வைப்பார். இப்போ இந்த பிரேமா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாதி கிட்ட போயிட்டு லீலா வேறு ஏதாவது ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காளா, அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சுவாதி இருக்காங்களா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, லீலா வந்துட்டு லவ் பண்ணது வந்து அன்புன்னு ஒரு பையனை தான் வந்து லவ் பண்ணா, அது கீழே தெருவை சேர்ந்த பையன், அவனை தான் வந்து லீலா லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத இப்போ பிரேமா கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க. இதே நேரத்தில் அவங்க அந்த சைபர் கிரைம் இருக்குல்ல, அங்கே இருந்துட்டு கடைசியாக பேசின நம்பர் கால் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அன்போடது தான் வரும். இருக்கார்ல, செம்ம கோவப்படுறாரு, அந்த அன்பு எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு. அப்போ வந்துட்டு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்பும் அவங்க அப்பாவும் வந்துட்டு எங்கேயோ வெளியூருக்கு போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அன்பை காட்டுறாங்க. வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவங்க அப்பா கிட்டே எல்லார்ட்டையும் வந்துட்டு நான் போய் லீலாவை பார்க்கணும்னு சொல்லும்போது, என்ன காரியம் பண்ணிட்டு இப்போ என்ன மாதிரி இடத்துல போய் அவளை போய் பார்க்கணும் நீ சொல்கிற, அப்படிலாம் போனீங்கன்னா இப்போ நீ உயிரோட திரும்ப முடியுமா, பேசாமல் இங்கேயே கடன் சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு இடத்துல போட்டு அன்பை போட்டு பூட்டி வச்சிடறாங்க. எங்களை யோசிச்சு பார்ப்பாரு. இவங்களும் லீலாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணும்போது அவர் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த டைம் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம அன்பு என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட உள்ளங்காலை தேய்ச்சி விடுவார், அந்த ஹீட் இருந்தால் அதாகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப குளிர் காலமாக இருந்ததுனால அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, லீலா என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு பனிக்காலமாகவே இருந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, என் கூட வர்றதுக்கே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் நீ மட்டும் தான் என்கிட்டயே இருக்க, என்னை எப்பவும் நீ சந்தோஷமாக வச்சுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேர் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. இப்படி தான் எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அன்பு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சேச்சே அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், உன்னோட நீ பேசுறது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது லவர்ஸ்குள்ளே உள்ளது தானே, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் அன்பு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஊர்லேயே அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு லீலா கிட்ட சந்தோஷமாக காட்டிட்டு இருப்பார். அப்போ லீலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊரில் இருந்தால் நம்மளை வாழவே விட மாட்டாங்க, வெளியூரில் எங்கேயாவது வேலை பாரு, அப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னால், இந்த ஊர்லேயே வேலை வாங்கிட்டு வந்துட்டு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வேற நிற்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பாங்க. அன்பு என்ன சொல்வாருன்னா, முடியவே முடியாது, இது நம்ம ஊர், இந்த ஊரில் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம வாழும்போது இந்த ஊரில் தான் வாழ்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போயிடுவார். திரும்ப அன்பு வந்து அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிறாரு, நான் போய் லீலாவை பார்த்தே ஆகணுப்பான்னு சொல்லணும். அவரும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே இப்போ அவரை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இவங்க 2 பேர் வரதை பார்த்தோன்னே முத்து இருக்கார்ல, அவருக்கு சம்மக்கம் வந்துடுது. போய் அன்பை போய் அடிக்க போகிறாரு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களை வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது, பேசாமல் விட்டுருன்னு சொல்லவும் அன்பு வந்து இப்போ லீலாவை பார்க்கறதுக்காக வராரு. நான் வந்துட்டு இப்போ அதை காலை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு கதறி அன்பு வந்து அழுவார். அப்போ அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்ப்பாரு. முதல் நாள் இவருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சுல, அந்த வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அன்னைக்கு தான் லீலாக்கு வந்து அடி விழுந்திருக்கும். அதை வந்துட்டு அன்புக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வேலைக்கு இவர் போகிறது வந்து லீலாக்கு பிடிக்கலையா, அதை பற்றி தான் பேசுறதுக்கு கால் பண்ணுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து கால் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாரு. இப்போ அவர் அதெல்லாம் நினச்சிட்டே இருக்காங்க. இவர் அழுறதை பார்த்தோன்னா அவரோட அப்பா அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து என்னை திட்டுறதுக்கு கூட யோசிப்பார், ஆனால் இப்போல்லாம் என்னை அடிக்க கூட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை நம்ம லவ் பண்ணுற விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் எல்லாருமே எனக்கு இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினச்சேன், ஆனால் இப்போ யாருமே இல்லாத மாதிரி நான் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு சொல்லியிருப்பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் போகட்டும், நீ வேலை விஷயமா என்னதான் முடிவு பண்ணியிருக்க, இதே வேலைக்கே போகலான்னு நினைக்கிறியா, இதே ஊர்லேயே இருக்கலாம் நினைக்கிறியா, இந்த ஊரில் தான் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இந்த ஊரில் தான் நம்ம இருக்க போகிறோம், இது நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், நீ இதே பற்றி
திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா, இந்த ஊர் நம்மள வாழ விடாது, நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதான்னு கேட்கவும், இதை பத்தி இனிமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அதோட சரி இவங்க வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு அதை சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு வந்து நான் சொன்னா புரியாது. இந்த அவர் என்ன சொல்வாருன்னா, இதை பத்தி நீ பேசுறதா இருந்தா உனக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னை மறந்துட்டு நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அன்போட ஃபோன் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். உடனே செய்யல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும்ல சில நேரம், அந்த மாதிரி அது ஆஃப் ஆகிடுதா. உடனே அன்பு வந்து திரும்ப திரும்ப ஆன் பண்ண பார்த்துட்டே இருக்காரு, ஆன் ஆகியிருக்காது. அதோட அவர் நாளைக்கு பேசிக்கலான்ற மாதிரி சாதாரணமாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சுதா. இதை நினச்சி இவர் வந்து தேம்பி அவங்க காலை பிடிச்சி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. மாணிக்கம் இருக்காருல, அவர் பார்க்கும் போதே அங்கே வீட்டு வாசல் ஒரு கம்பம் இருக்குது, கரண்ட் கம்பம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா அடிபட்டு அங்கேயே இறந்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு வந்துட்டு அந்த கட்டிலில் வந்து கயிறை கட்டி வெளியே இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கயிறை கட்டி இழுக்கிறாங்க. அந்த கயிறு பிஞ்சிக்கிட்டு வரதை தவிர கட்டில் ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டேங்குது. பாட்டி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட பிறந்த தங்கச்சி என் சொல்லு கேட்காம இந்த மாதிரி இறந்து போயிட்டா. அவள் வந்து இறந்து போகும்போது போட்டிருந்த துணியை தான் அந்த ரூம்குள்ளே வச்சு நான் பூட்டி வச்சிருக்கேன். அதை தான் அந்த ரூம்குள்ளே திறக்காதீங்க நான் சொன்னேன். அது நீங்கள் என் பேச்சை கேட்காம திறந்துட்டீங்க. அந்த ரூமை திறக்க சொன்னதே லீலா தான். அவள் சொன்னதுனால தான் இன்றைக்கி அவள் இறந்தே போயிட்டா. அப்போவே சொன்ன கேட்டிங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்ட அவரோட மகன் இருக்காரு இல்லையோட, அப்போ அவர் வந்து கோவப்படுறாரு. எதையாவது பெனாத்திட்டே இருக்காத, பேசாமல் போய் அந்த ரூம்லேருந்து அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து லீலாவுக்கு போட்டு விடு, எல்லாம் சரியாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த ரூம் கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அந்த ட்ரங்க் பெட்டி இருக்கும்ல, அதுலேருந்து அந்த சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க லீலாவுக்கு போட்டு அந்த திருநூறு அதெல்லாம் வந்து பூசி விடுறாங்க. ரத்னத்தோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே தூக்க முடியல தான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு தெரிஞ்சாலா, அதனால தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா போல இருக்கு. வாசலுக்கு எப்படியாவது கொண்டு வந்துட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்கிறாங்க, ஒரு ஊராளுங்க ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்குங்கன்னு சொல்லவும் 20 பேராகவே சேர்ந்து தூக்குவோன்னு சொல்லிட்டு 6 ஆளுக்கு போட்டி போட்டு தூக்குறாங்க. கயிறை வச்சு இழுக்கிறாங்க. ஆனால் கயிறுங்க தான் பிஞ்சு போகுது. எல்லாருக்கும் அடிபட்டுட்டே இருக்க தவிர அந்த கட்டில் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. அப்படின்னா வந்துட்டு இதே நேரத்தில் வந்து அந்த ரூமை திறந்துட்டாங்களா, அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த கிரீடம் இருக்குது. அந்த சக்தி அசோகம் இருக்காருல்ல, அந்த ரூமுக்குள்ள வந்து கிரீடத்தை எடுத்துட்டு நைஸாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரேவதி இருக்காங்கல்ல, அதை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு இன்ஸ்பெக்டர் வராரு. அன்பு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆமாம் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவனால தான் என் பொண்ணு வந்து இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லவும், அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் அவள் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். அன்பு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நாங்கள் அவ்வளோ நேரம்லாம் பேசவே இல்லை சார், நாங்கள் பேசினதே 5 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே நாங்கள் கட் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் நம்பலைன்னா வந்துட்டு நான் பேசுகிறதெல்லாம் அவள் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா சார், நீங்கள் வேணால் அந்த ரெக்கார்டிங்கை கூட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அவர் சொல்லுவார். அன்போட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து அன்பு திட்டுவார். நான் சொல்லல அப்பவே, வேணாம் இங்கெல்லாம் வேணாம், நம்ம மேலே தான் பழி விழுன்னு சொன்னேன், கேட்டியா இப்போ பற்றியா, நம்ம மேலே எல்லாரும் பழியை திருப்பிட்டாங்கன்னு அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் போயிட்டு அந்த ஆடியோவை கேட்குறாரு. கேட்டுட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா முத்து இருக்காருல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ முத்து வந்து அப்படி தகச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்போ வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீலா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அன்பு கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ஆஃப் ஆயிருக்கும். இந்த அன்பு மேலே தப்பு இல்லை, ஆனால் லீலாக்கு தெரியாதுல, அவர் வேணும்னே ஆஃப் பண்ணிட்டார் நினச்சி இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பேச ஃபோனை ஆஃப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை என்ன பண்ணுவாங்க, பெட்டு மேலே தூக்கி வீசுவாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத முத்து அப்போ தானே வந்தார். அவர் எல்லாத்தையும் கேட்டிருப்பார். அதாவது லீலா வந்துட்டு அன்பு கிட்ட பேசுகிறத கேட்டவர் வந்து இப்போ லீலா கிட்ட வந்து சொல்லுவார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும், நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நம்ம குடும்ப மானம் தான் முக்கியம், இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாரு, இல்லை நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். லீலாவுக்கும் செம்மக்கவும் வரும். இதில் நீ தலையிடாத, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணி ஏமாற்றி அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிடுச்சு, அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் அன்னிக்காக தான் பார்க்குறேன்னா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யார்ட்டையும் சொல்லாமல் இதெல்லாம் மைதியாக வச்சுட்டு இருக்கேன், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், ஊரை கூட்டி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன், நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணி எனக்கு தெரியாது, நான் அன்பு தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் கேட்க முத்துக்கு ரொம்ப கோவத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு என் ஜாதி அதெல்லாம் தான் முக்கியம், எனக்கு வந்துட்டு நீ இருந்தால் இந்த மாதிரிலாம் எங்களோட குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும்னா நீ இருக்கவே தேவையில்லை, நீ இங்கேருந்து செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தள்ளி விட்டு அவங்கள வந்து மிதித்து அவங்கள வந்து ஒரு வழியாக கொன்னே போட்டுறாரு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களா அது பண்ணிக்கிட்ட மாதிரி அப்படியே செட்டப்பும் பண்ணி விட்டுறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறது, ஏன்னா ஃபோன் வந்து அவங்க தூக்கி போட்டாங்கல்ல, அது வந்து கட் ஆகலை, இவங்களோட ஃபோன் கட்டில் மேலே இருக்கிறது வந்து ஃபுல்லாக அந்த ரெக்கார்டிங்கில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே இருக்குது. இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு முத்துக்கிட்ட இப்போ ஊருக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு முத்து அரெஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. செல்வராஜ் இருக்காரில் அவரை விரட்டி போய் பிடிக்கிறாரு. பொண்ணை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வராஜும் கேட்கும் போது உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் பண்ணலன்னா அந்த மாதிரிலாம் நடந்திருந்தா நீ இதை தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவோம். செல்வராஜ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ முத்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிரேமா இருக்காங்கல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரேவதி வந்து இவங்க 2 பேரும் இந்த கிரீடத்தை எடுத்து வந்தாங்களா, அதை பார்த்துடுறாங்களா, அது ஊருக்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கிரீடத்தை எடுத்து இந்த மாதிரி வேலை பார்த்ததை வந்து லீலா தான் காட்டி கொடுத்துட்டா, நீங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களும் இப்போ அந்த சக்தியும் அசோக் இருக்காங்களா, அவங்க 2 பேரையும் சேர்த்தே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இருக்கும்போது லீலாவோட அம்மா இருக்காங்களா, இது வரைக்கும் அழுகாமல் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்றது இப்படியும் அப்படி நிழலுக்கும் நிஜத்துக்கும் இடைப்பட்டு தான் போயிட்டு இருக்கு, உன்னை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதெல்லாம் அம்மாட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிடிவாதமாக
பிடிவாதமாக இருந்தியா நீ, நான் தான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற, எல்லா விஷயத்துக்கும் அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லுவி, இறந்து போகிறதுக்கு உனக்கு அம்மா வேணாமான்னு கேட்டு அழுவாங்க. இதை கேட்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். உடனே டக்குனு இப்போ அந்த கட்டில் மேலே இருக்க அந்த லீலாவோட உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சு அவங்க அம்மாவோட மடியில் வந்து விழுந்துரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோனு இப்போ மழை பெய்யும். இப்போ வந்து எல்லா விஷயமும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, எல்லாமே இப்போ இதெல்லாம் வெளியே வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிடிவாதமாக இருந்தாங்க. அதுதான் எமக்காதகி அப்படின்றது. அதோடு பார்த்திங்கன்னா அதோடு இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா. இப்போ தூக்குறாங்க லீலாவோட உடம்பு. அது சாதாரணமாக ஆகிடுது. உடனே இப்போ தூக்கி கொண்டு வந்து அது மாதிரி அவங்க வேலைங்களெல்லாம் அந்த இதெல்லாம் சடங்கெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் செஞ்சிடறாங்க. இதோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கலாம்.